வணக்கம் நண்பர்களே. தினமொரு ஊட்டச்சத்து தொகுப்பில் இன்று புரோட்டீன் புரதச்சத்து பற்றி பார்ப்போம். நமது உடலின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான அமிலங்களில் இதுவும் ஒன்று. உடல் வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஹார்மோன் உற்பத்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த புரோட்டீன். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமிலங்களில் இதுவும் ஒன்று. இந்த புரோட்டீன் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய வெள்ளையணுக்கள் மற்றும் ஹார்மோன் என்சைம்ஸ் அனைத்தும் இந்த புரோட்டீனால் ஆனது. நம் அன்றாடம் புரோட்டீன் எடுத்துக்கொள்வதால் நமது உடல் நல்ல வளர்ச்சியும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த புரோட்டீன் குறைபாட்டால் நமது உடல் வளர்ச்சி குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, தசை பலவீனம், சோர்வு மற்றும் பலவீனம், முடி உதிர்வு, சரும பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும். இவ்வாறு அதிக சத்துக்கள் நிறைந்த புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகள் என்று பார்த்தால் அசைவத்தில் இறைச்சி மற்றும் மீன், சிக்கன் போன்றவற்றில் அதிகமாக நிறைந்திருக்கிறது. அசைவ உணவுகளில் மிதமான அளவு மட்டுமே புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெஜிடேரியனில் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். புரதம் நிறைந்த சைவ உணவுகள் என்று பார்த்தால் பாதாம், நிலக்கடலை, பூசணி விதைகள், முளைக்கட்டிய தானியங்கள், கீரைகள், குறிப்பாக முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, வல்லாரைக்கீரை, பசலைக்கீரை போன்றவையும் மற்றும் ப்ரக்கோலி, சோயாபீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோயாபீன்ஸில் நம்ம புரோட்டீன். அப்புறம் காளான், கேழ்வரகு, அப்புறம் தயிர், சீட்ஸ் இது போன்றவற்றில் அதிகமாக நம்ம புரோட்டீன் நிறைந்திருக்கிறது. தயிர் மற்றும் சீட்ஸ் சாப்பிடுவதால் அதில் கொலஸ்ட்ராலும் நிறைந்துள்ளது, புரோட்டீனும் அதிகமாக உள்ளது. அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் எடை குறைப்பவர்கள் புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுகளை புரோட்டீன் நம்ம பார்த்து உடலுக்கு தேவையானவற்றை அளவாக நம்ம எடுத்துக்கொள்வதால் நமது உடல் வலுப்பெறுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.